தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. துளசி வெற்றி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் துளசி காலத்தில் தாலி கட்டினது யார் அப்படின்ற விஷயம் முருகனுக்கு தெரிஞ்சு இதை பற்றி துளசி கிட்ட போய் பேசுகிறாங்க. துளசியும் யார் என்னன்னு முருகன் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒருத்த மேலே சந்தேகமாக தான் இருக்குது, நான் அவனை போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அடித்து இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்கேருந்து கிளம்புறாங்க. துளசியும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட முருகனுக்காக வீட்டில் காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் ஒரு தட்டில் சாப்பாடை எடுக்கிறாரு. அதை பார்த்த அஞ்சலி, என்னங்க இப்போ தானே சாப்பிட்டீங்க, அப்புறம் எதுக்காக இப்போ சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்டே கேட்க, சாப்பிடும்போது ஆஃபீஸ் விஷயமா பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால் சரியாக சாப்பிட முடியல, நான் சாப்பிட தான் சாதம் வச்சேன் அப்படின்னு சொல்லி டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது அஞ்சலி பரிமாறுறாங்க. அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அஞ்சலி அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் பூட்டி இருக்கிற ரூமுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு மகேஷ். அப்படியே சீனை கட் பண்ணால் கோவிலில் வெற்றி சாமி கும்பிடுறாங்க. முருகன் ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோடு வர்றாரு. வெற்றியை பார்த்ததுமே அங்கே இருக்க ஒரு கட்டையை கையில் பிடுங்கி எடுக்கிறாரு. வெற்றியை அடிக்க போகிற அந்த தருணம் வெற்றி சாமிக்கிட்டையும் துளசிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. துளசியை பிடிச்சி போனதுனால தான் துளசி கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்ட்டும், துளசிக்கும் தியாவுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை என்னால் தான் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்ட்டும், அந்த இடத்துல குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துல சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த இடத்துல வெற்றி பேசினதை கேட்டு முருகன் கையில் வச்சிருக்க கட்டையை கீழே போட்டதும் அந்த சவுண்டை கேட்ட வெற்றி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போது துளசி கழுத்தில் தாலி கட்டினதை பற்றி முருகன் கிட்டே பேசுகிறாங்க. முருகன், நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க, துளசி தான் பாவம் அழுதுட்டு இருக்கா, வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வெற்றி பார்த்திங்கன்னா முருகன் கிட்டே ஒரு 2 நாள் டைம் கேட்குறாங்க. எனக்கு இன்னும் ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே முருகன் கிட்டே டைம் கேட்க முருகனும் சமாதானம் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கோவிலில் என்ன நடந்தது, நீங்கள் தானே மண்டபத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது தங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு அம்மா மட்டும் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லி தலைவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கழுத்தில் யார் தாலி கட்டினான்னு எனக்கு தெரியும், வெளியில் உண்மையை சொன்னால் தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா, யார் என்னன்னு உண்மையை சொல்லணும்னு கேட்கும்போது அந்த அம்மா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தியோடைய பையன்தான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, பெரிய பையனா சின்ன பையனா அப்படின்னு சொல்லி கேட்க சின்ன பையன் அப்படின்றாங்க. அப்போது வெற்றி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தூக்குனா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு, வெற்றியுடைய ஃப்ரெண்ட்ஸை ஆள் வச்சு தூக்குறாங்க. வெளுத்து வாங்குறாங்க. துளசி கழுத்தில் தாலி கட்டினது உன் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்க, அநியாயமாக என் அண்ணன் மேலே நீங்கள் பழி போடுற பார்க்குறீங்கன்னு சொல்லி சமாளித்தாலும் ஹார்ட் டிஸ்கை பார்த்தா உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு வர சொல்லி அடியாட்களை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துளசி வீட்டில் ரொம்ப பரபரப்போட அங்கே இங்கே நடந்துட்டுருக்காங்க. என்ன ஏதுன்னு லக்ஷ்மி விசாரிக்க, அப்போ தான் முருகனுக்கு தான் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறது யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு விசாரிக்க போயிருக்காரு. அவருக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே முருகனுக்காக அம்மாவும் பொண்ணும் காத்துட்ருக்காங்க. முருகனுடைய என்ட்ரி, முருகன் வந்ததுமே யார் என்னன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி துளசி விசாரிக்க, நான் சந்தேகப்பட்ட ஆள் அவர் கிடையாதுன்னு இங்கே முருகன் உண்மையை மறைக்கிறாரு. இன்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க நினச்சேன், ஆனால் இப்படி தீர்வு கிடைக்காமலே தள்ளி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி துளசி ஒரு பக்கம் வருத்தப்பட, அதை விட இங்கே லக்ஷ்மி வருத்தப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மோனிகா துளசியுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது தியாவை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் காரணத்தை கொண்டும் என் பொண்ணை உங்கள் கூட அனுப்ப முடியாது, ஸோ அதுக்கு பதிலாக தான் நீங்கள் டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்து வாங்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக இப்போ என் பொண்ணை அழைச்சிட்டு போக வந்திருக்கீங்கன்னு சொல்லி துளசி கேட்கும்போது, இந்த வீட்டில் என் பொண்ணு ஒழுக்கமாக வளர்வா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீட்டில் விட்டு வச்சேன், ஆனால் இந்த குடும்பம் இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் வளர்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி முருகன் ரேவதியை கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் துளசி கழுத்தில் யார் தாலி கட்டினதுன்னு தெரியாமல் போனது, இது எல்லாத்தையும் பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோனிகாவும் இங்கே தியாவை கூட்டிகிட்டு போகிற முடிவில் தான் நின்றுட்டுருக்காங்க. நான் லீகலாக மூவ் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினாலும், நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் என் பொண்ணு ஏன் கூட தான் இருப்பான், என்னால் அனுப்ப முடியாதுன்னு துளசி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்க,
ஸோ எல்லாருமே வந்து துளசிக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க, ஆனால் ரகுவை தவிர. ஸோ இங்கே மோனிகா வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அந்த எதிர்கட்சி தலைவர் கையில் அந்த ஹார்ட் டிஸ்க்கு சிக்க போகுது. அந்த ஹார்ட் டிஸ்கில் துளசி கழுத்தில் வெற்றி தான் தாலி கட்டினார்ன்ற உண்மை துளசிக்கு தெரிய வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.